இப்பொழுது நமது மத்தியிலே கன்னியாகுமரியில் வந்திருக்கிற சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தேவனுடைய செய்தி கொடுப்பார்கள். அவர்கள் கால்ஸ் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் இந்த நாள் உயிர்த்தெழு நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும்படியாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அருமையான பாடல்கள், கவனமாக ஒரு சிறிய படக்காட்சி இவளை பார்த்து நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து அறிந்திருக்கின்றோம். இப்போது சிறிது நேரம் வேத வசனங்களிலிருந்து சில உண்மைகளை நாம் தியானிப்போமாக. நாம் இந்த நாளிலே சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் வெண்மையாய் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நற்செய்தியை வேத வசனங்கள் மூலமாக நாங்கள் கேட்டு நம்பி வருகின்றோம். அந்த நம்பிக்கையிலே எங்களை உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இங்கிருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு உடைய வார்த்தைகள் மூலம் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தெரிந்திருக்கிறவனமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் நம்புகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து, தேவனாக இருந்தாலும் அவர் மனிதனாக பிறந்து பூமியில வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இந்த நாளில் உயிர்த்தெழுதல் செய்தியை குறித்து தியானிக்கும் போது பல வேளைகளிலே நம்மிடம் கேட்கிற கேள்விகள், இங்கே அருமையான சகோதரர்கள் ஒரு ஸ்கிட் மாதிரி அந்த ஸ்கிட்ல பல கேள்விகளை கேட்டு பதில் சொன்னார்கள். அதில் இயேசு கிறிஸ்து குறித்து பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கும் போது நாம் முதலாவது அறிய வேண்டிய ஒரு கேள்வி, இயேசு மரித்தாரா? ஏனென்றால் என்னுடைய நண்பர் ஒருவர் கல்ஃப் கண்ட்ரீஸ்லே, அதாவது வளைகுடா நாடுகளிலே அவர் வேலை செய்ய சென்றிருந்தார். அங்கே அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரோடு பழகின அந்த நாட்டை சேர்ந்த ஒருவர் அவரிடம் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் தப்பி சென்று விட்டார் என்று அவரிடம் சொன்னாராம். அவர் என்னிடம் இதை குறித்து பேசியிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு பலரும் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று வரலாற்றுக்கு மாறான ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள். ஆகவே இயேசு மரித்தாரா என்கிற கேள்வி முதலாவது நாம் அறிய வேண்டும். அப்போதுதான் அவர் உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் அறிய முடியும். வேத வசனங்களில் ஏராளமான வார்த்தைகள், 4 சுவிசேஷங்கள், அதன் பின்பு நிருபங்கள், அதுக்கு முன்பான பழைய ஏற்பாடு, எல்லாவற்றிலுமே இயேசு என்கிற ஒருவர் வருவார், அது மெஸ்ஸியா என்கிற ஒருவர் வருவார், அவர் பூமியில வாழ்ந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் இன்றைக்கு பலருடைய கேள்வி, இயேசு உண்மையிலே மரித்தாரா? ஏன்னா உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது சற்று கடினமான காரியம். அது உயிர்த்தெழுதல் என்பதை நம்புவது கடினமான காரியம். ஆகவே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வதற்கு எளிமையாக அவர்கள் வைத்திருக்கிற ஒரு சாக்கு போக்கு தான் இயேசு மரிக்கவில்லை என்று. வேத வசனங்களிலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். இயேசு மரித்ததுக்கான சான்றுகள்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 48, 49, 50 வசனங்களை படிப்போமானால், மத்தேயு 26, 48 முதல் 50. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் தான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவளுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். யாரு? யூதாஸ் என்கிற ஒருவன், இயேசுவோடு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தவன். அவன் சொல்றான், நான் யாரை காட்டி கொடுக்கிறனோ, யாரை முத்தமிடுகிறனோ அவரை கைது செய்யுங்கள். இந்த வார்த்தை மிக முக்கியமான. ஏன் தெரியுமா? இந்த இயேசு வாழ்ந்த பகுதி கலிலே என்கிற ஒரு பகுதி இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது. அந்த கலிலே பகுதி மக்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள், வாழ்க்கை எல்லாம் ஒரே போல இருக்கும். எளிதில் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் இந்த இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் யூதேயாவை சேர்ந்தவர்கள். ஆகவே தான் அவருக்கு ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார்கள், ஒரே ஒரு மனிதனை தான் கொல்ல வேண்டும், அவருடைய சீடர்களை எல்லாம் கொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால்தான் அவங்க சீடர்களே ஒருத்தரை பணம் கொடுத்து வாங்கி யார் என்று சரியாக எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அவன் பணத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை சரியாக அடையாளம் காட்டுகிறான். இது எதற்கு முக்கியம் என்றால், இயேசுதான் பிடிக்கப்பட்டார், வேறு யாரையும் பிடிக்கல. ஏன்னா ஒரு முறை ஒருவர் என்ன சொன்னாரு, இயேசுதான் பிடிக்க போனாங்க, ஆனா அவர் தப்பி போயிட்டார். அவர் தப்பி போகவில்லை, அவர் தப்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் யூதாசை ஏற்பாடு செய்து பணம் கொடுத்து அந்த இயேசுவை சரியாக பிடிக்கிறார்கள். அடுத்ததாக அவரை விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போதும் ரொம்ப முக்கியமானது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே அவருடைய விசாரணையிலே ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்னவென்றால் 63, 64 வசனங்கள் வருகிறது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் என்று சொன்னார். என்ன? அப்ப இயேசுவைத்தான் கைது செய்தார்கள், வேறு யாரையும் கைது செய்யவில்லை. அது இயேசு விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் தான் அவர். நீங்க யாரை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்தான் நான், வேற யாரையும் அவர்கள் பிடிக்கவில்லை. இயேசு தப்பிச் செல்லவும் இல்லை. ஆகவே இயேசுவைத்தான் அவர்கள் பிடித்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை பலர் விசாரித்தார்கள். மத தலைவர்கள் விசாரித்தார்கள். அன்றிருந்த அரசாங்கம் விசாரித்தது. அரசாங்க விசாரணை என்றால் இன்றைய போல கூட அல்ல. ரோம பேரரசுடைய சட்ட முறைகளை பார்க்கும்போது அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே ஒருவரை கொலை செய்வதற்கு முன்பாக இவர்தானா என்று உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை விசாரித்தவர்கள் யார் என்றால், ரோம அரசுடைய சிற்ற ஆளுநராக இருந்த பிலாத்து, ஏரோது போன்றவர்கள் எல்லாம் விசாரித்து இறுதியிலே அவரை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் அடித்து மரித்து பின்பு இயேசு என்று மீண்டும் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. ஏனென்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43 முதல் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்துவிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைத்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். பாருங்க என்ன கேட்கிறான். சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று. பொதுவாக சிலுவையில் அடிக்கப்பட்டால் ஒரே நாளிலே மரிக்க மாட்டார்கள். 3 நாட்கள் 4 நாட்கள், சற்று வலுவான உடம்பா இருந்தா அதை விட அதிக நாட்கள் கூட செல்லும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தம் வடியும், எளிதிலே உயிர் போகாது. அதனால்தான் இயேசு ஒரே நாளில் மரித்து போனார்ங்கிற செய்தியை கேட்ட உடனடியாக
பிலாத்து அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்றான். என்ன கன்ஃபர்மேஷன்? நம்முடைய நாட்டிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் அல்லது பிரதம மந்திரி பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் அதிகாரிடம் அந்த தகவலை கேட்பார்கள். கேட்டு அது உண்மைதானா என்று உறுதிப்படுத்துவார்கள். அதிகாரிகள் தகவலை கொடுத்து உறுதிப்படுத்திய பின்புதான் அதை சட்டமன்றத்தில் அறிவிப்பார்கள். அதுபோல பிலாத்து கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரத்தில் மரிச்சிட்டாரா என்ற செய்தியை யார்கிட்ட கேட்கிறான்? இயேசுவை சிலுவையில் அடைத்த அந்த அதிகாரியிடம் கேட்கிறான். அவன் நூற்றுக்கு அதிபதி. அவன் தான் போர் வீரர்களை செட் பண்ணி இயேசுவை சிலுவையில் அடித்தது. அவன் இயேசுவை மரித்ததை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து பிலாவிலே குத்துகிறான். குத்தி இயேசு மரித்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்திய பின்பு பிலாத்துவுக்கு தகவல் சொல்கிறான், அவர் மரித்து போனார் என்று. அது எதற்கு இங்கே பார்க்கிறோம் என்றால், இயேசு மரித்ததை அன்றைய அரசாங்கம், அன்றைய ரோம பேரரசு உறுதிப்படுத்தியது. ஏன்னா இது இன்றைக்கு முக்கியம். இந்த வரலாறு பைபிளில் இருக்கிறது. ரோம பேரரசுடைய அன்றைய ஆவணங்களில் அது இருந்தது. அப்படி இருக்க இன்றைக்கு ஏன் இயேசு மரிக்கவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். இதில் தான் வரலாற்றை அவர்கள் புரட்டுகிறார்கள், சரித்திரத்தை புரட்டுகிறார்கள், வேத வசனத்தை புரட்டுகிறார்கள். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவதற்கு முன்பாக நாம் முதலாவது அறிய வேண்டியது, இயேசுதான் அடிக்கப்பட்டார். அதை அன்றைய அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் தான் கலைஞர் கருணாநிதி வாழ்ந்தார், எம்ஜிஆர் வாழ்ந்தார், ஜெயலலிதா வாழ்ந்தார், அவர்களெல்லாம் மரித்து போனார்கள். நாம் அவர்களை கண்டோம். ஆகவே நாம் ஒரு வரலாற்றை எம்ஜிஆரை குறித்தோ ஜெயலலிதாவை குறித்தோ கலைஞர் கருணாநிதியை குறித்தோ அல்லது இந்திரா காந்தியை குறித்தோ எது எழுதினாலும் அது உண்மையாக இருக்கும். ஆனால் நமக்கு 500-600 ஆண்டுகளுக்கு பின்பு ஏதோ இன்னொரு தேசத்திலே பிறந்த ஒருவர் இல்லை, ஜெயலலிதா என்று ஒருவர் இல்லை, அவர் மரிக்காமல் போய்விட்டார், அல்லது கருணாநிதி என்று ஒருவர் இல்லை என்று எழுதுவாரானால் அது உண்மையா பொய்யாக இருக்குமா? பொய்யாகத்தான் இருக்கும். அதே போலதான் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இன்னும் பலர் இயேசுவை தாங்கள் பார்த்தது, இயேசுவோடு வாழ்ந்தது, இயேசுவை சிலுவையில் அறைந்தது, அவர் உயிர்த்தெழுந்தது எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு பின்பு ஒருவர் வந்து இயேசு மரிக்கவில்லை, அவர் தப்பிச் சென்று விட்டார் என்று ஒரு சொல்லுவாரானால் அவர் உண்மையை அறியவில்லை, அல்லது உண்மை அறிந்தும் அதை புரட்டுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை அறிவதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இயேசு மரித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுந்தாரா? அடுத்த கேள்வி. இயேசு வாழ்ந்து மரித்தது உண்மை. இரண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுந்தாரா? நாம் படித்த வசனத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? எந்த கல்லறையில் அவர் வைக்கப்பட்டாரோ அந்த கல்லறையில் இயேசு இல்லை. இப்போ ஒரு கேள்வி, இயேசு அந்த கல்லறையில் இல்லை என்றால் எங்கே போனார்? இல்லையா? இன்னொன்று புரிய வேண்டும். நம்ம நாட்டில் அடக்கம் செய்கிற மாதிரி எல்லாம் அங்கே அடக்கம் செய்வது. நம்ம நாட்டில் என்ன செய்வோம்? பல முறையிலே மரித்த பின்பு சடலத்தை அழிக்கின்றார்கள். சிலர் எரித்து விடுவார்கள், சிலர் குழி தோண்டி புதைப்பார்கள். இது பொதுவாக நம்முடைய நாட்டில் இருக்கிற முறை. ஆனால் இந்த வேதவசனம் எழுதப்பட்ட நாட்டிலே அந்த காலத்திலே மனிதர்களை அப்படி அடக்கம் செய்ய மாட்டாங்க. குகைகளை குடைவார்கள். ஏழைகள் என்றால் மலையை குடைந்து ஒரு சின்ன அறை மட்டும் வைப்பாங்க, அதில் கொண்டு சரீரத்தை வச்சு கல் வச்சு மூடிடுவாங்க. பணக்காரர்கள் என்றால் அந்த குகையே ஒரு வீடு போல இருக்கும். எப்படி? 3 அறைகள் இருக்கும். முதல் அறை, 2வது அறை, 3வது அறை. இயேசு கிறிஸ்து மரித்த போது அவருடைய சரீரத்தை ஒருவன் வாங்கினான் அல்லவா? அரிமத்தேனாகிய யோசேப் என்பவன். அவன் பெரிய பணக்காரன். ஆக அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு கல்லறை வைத்திருந்தான். அது 3 அடுக்குகளை கொண்டது. பெரிய பணக்காரர்கள் பெரியது.
அந்த கல்லறையில் இயேசு வைக்கப்பட்டார். அங்கே இந்த பெண்கள், நாம் இந்த இப்போது காட்டின அந்த படக்காட்சிகள் கூட அதை காட்டினார்கள். அந்த பெண்கள் காலையில் அங்கே பார்க்குறாங்க, 3 நாள்கள் ஆகிவிட்டது, இயேசுக்கு சரீரம் அங்கே இல்லை. அவனுடைய கல்லறை புரட்டி வைத்திருந்த கல் அங்கே இருக்கிறது. அவரை காத்த காவலர்களும் ஓடிவிட்டார்கள். ஏன்னா அவங்களும் பயந்துட்டாங்க, அவர்கள் ஓடிவிட்டார்கள். அந்த கல் திறந்திருக்கிறது, கல்லறையிலே வைத்த பெரிய கல் திறந்திருக்கிறது. உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே இயேசுடைய சரீரம் இல்லை. இப்போது ஒரு கேள்வி, இயேசுடைய சரீரம் எங்கே போனது? எளிதா சொல்லிடலாம், அவர் யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அப்படி சிலர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய சரீரத்தை தூக்கி செல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த வேத வசனங்களை படிக்கும் போது ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. இயேசுவின் சரீரத்தை சுற்றி இருந்த சீலை அப்படியே இருக்கிறது, மடிப்பு குலையாமல் இருக்கிறது. ஒரு கேள்வி, அந்த சீலை எப்படி சுற்றப்பட்டிருந்தது என்றால், நம்ம இப்போ கை காலெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போனால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை சுற்றுவாங்க. எப்படி சுற்றுவாங்க? அப்படியே சுற்றி 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 வைப்பாங்க. அதை எளிதில் எடுக்க முடியாது. அதை எப்படி எடுப்பாங்க? அதை கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் இயேசுவை அதே போல சுற்றி வச்சிருந்தாங்க. நறுமண பொருட்கள் போட்டு போட்டு சுத்தி சுத்தி பல அடுக்கு சுத்தி அப்படியே வச்சிருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த திரைச்சீலைகள் எள்ளளவும் மாறாமல் கலையாமல், அந்த மடிப்பு சுற்றி எதுவுமே கலையாமல் அப்படியே கூடு போல இருக்கிறது. அந்த கூட்டுக்குள்ளாக சரீரம் இல்லை. அதான் ஆச்சரியம். அந்த சரீரம் உயிர்த்தெழுந்து அந்த கூட்டை கடந்து கூட்டை பிரிக்காமல் அப்படியே வந்துவிட்டது. உதாரணமாக நம்முடைய வண்ணத்து பூச்சி ஒரு கூட்டுக்குள்ளதான் இருக்கும். அது எப்படி வெளியில வரும்? அந்த கூட்டை உடைத்து விட்டு தான் வெளியில வரும். ஆனால் இயேசுக்கு சரீரம் அடக்கப்பட்ட அந்த சீலை எந்த இடத்திலும் உடைக்கப்படவில்லை, கலையாமல் அப்படியே இருக்கிறது. சரீரம் மட்டும் உள்ள இல்லை. அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, சிலருக்கு பயம் இருக்கிறது, சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே கல்லறை விட்டு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அப்போதுதான் தூதன் சொல்லாரு, அவர் இங்க இல்ல, நீங்க வந்து பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு முதல் சான்று அந்த கல்லறை காலியாக இருந்தது. அங்கே இருந்த துணி அப்படியே கலையாமல் இருந்தது, அதற்குள்ளாக சரீரம் இல்லாமல் இருந்தது. இவை அனைத்துமே இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு சான்று. இரண்டாவதாக வேத வசனங்கள் 4 சுவிசேஷத்தையும் படிக்கும் போது, அதுபோல கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கும் போது, இயேசு 40 நாள் பூமியில இருந்தார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஊர்ல கூட ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அது சரியான நம்பிக்கை இல்லை, பயப்பட வேண்டிய நம்பிக்கையும் இல்லை. செத்த பின்பு அவனுடைய மனுஷன் ஆவி அப்படியே சுத்திட்டு தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் பேசினாரு, எங்க குடும்பத்தில் போன மாசத்துல ஒரு மரணம் நடந்து போச்சு, அந்த ஆவி இப்போ சுத்திட்டே இருக்கும், அதனால நாங்க யாரும் இப்ப அந்த வீட்டுக்கு அதிகம் போறதில்லை. ஏன்னா அது இள வயசுலேயே மரிச்சு போனாங்க, ஆகாலத்துல மரிச்சு போனாங்க, அந்த ஆவி சுத்திட்டு இருக்கணும். இந்த நம்பிக்கை எல்லா காலங்களிலும் சிலர் வைத்திருந்தார்கள். ஆனால் அது சரியான நம்பிக்கையா? இந்த பெண்களுக்கும் அந்த பயம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அங்கே இயேசுடைய சரீரம் எப்படி உயிர்த்தெழுந்தது? வெறும் ஆவியாக உயிர்த்தெழவில்லை, அது சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தது. ஆகவே சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தபடினால்தான் அடுத்தது 40 நாட்கள் பூமியிலே வாழ்ந்தார். உடனே அப்படியே பரலத்துக்கு போய் அங்க செட்டில் ஆகிடல. 40 நாட்கள் வாழ்ந்து தான் உயிரோடு இருப்பதாக பலருக்கு காண்பித்தார். தன்னுடைய சீடர்களுக்கு காண்பித்தார், தன்னை அறிந்தவர்களுக்கு காண்பித்தார். அது மட்டுமல்ல, ஒரு நேரத்திலே 500க்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டார்கள். சிலவர்கள் இப்படி சொல்லுவாங்க, அது அவர் கண்கட்டி வித்த செய்தாகும், அப்படி மாத்திட்டார். அப்படி இல்லை, கண்கட்டி வித்த ஒரே நாள 500 பேருக்கு செய்ய முடியாது. புரிஞ்சலா? ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தது கட்டுக்கதையும் இல்லை,
கற்பனையும் அல்ல, அது நிஜமானது. ஆனால் தொடர்ந்து நாம் படிக்கும்போது அதே 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கும்போது அவர்கள் அவருடைய சீசர்கள் அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் சொல்றார். பாருங்க, இன்னைக்கு வாழ்க என்று சொல்லுகிற வார்த்தை தான் அதையும் கேட்க மாட்டீங்க. நாசமா போங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லுவான். நமக்கு ரொம்ப சொந்தக்காரன் தான் அடிக்கடி சொல்லுவான். எப்படி சில வார்த்தையில சொல்ல மாட்டான், நம்மளை தூரத்தில் கண்ட உடனே நினைப்பான் நாசமா போனோம் வாரான். அதானே இயேசு சொல்றாரு வாழ்க. ஆவி அல்ல, உயிர்த்தெழுந்து மனிதர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் வாழணும், நீங்கள் வாழ வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நாம் வாழ விரும்புகின்றார், ஆகவே வாழ்த்துகின்றார். நம்முடைய பயங்கள் மாற வேண்டும், ஆகவே பயப்படாதீங்கள்னு சொல்றார். ஏன்னா மனுஷனுக்கு பயங்கள் இல்ல. இந்த காலங்களில் கேஸ் விலை ஏறிட்டே போகுது, அடுத்த நாள் சிலிண்டர் கிடைக்குமான்னு தெரியாது இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதுங்க, கட்டாயம் கிடைக்கும். அப்படி சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா. ஆகவே ஆண்டவர் பயப்படாதுங்கன்னு சொல்றாரு. இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அவர் உயிரோடு இருப்பதற்கு பல சான்றுகள். 40 நாட்களிலே 11 முறை பல இடங்களிலே காட்சியளித்தார். ஒருவேளை கூடுதல் முறை கூட காட்சியளித்திருக்கலாம். யோவான் சுவிசேஷத்திலே அதற்கேற்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக 11 முறை தெளிவாக அவர் காட்சியளித்தார். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 38 முதல் 43 வசனங்களை படிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் லூக்கா 24:38 முதல் படிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புறது என்ன. ஏன்னா அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவங்களுக்கும் சந்தேகம், ஏசுதானா இது இல்லை அவருக்கு ஆவியா. அது தொடர்ந்து படிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் சொல்றார். என்ன சொல்றாரு, நான் ஆவியா வரல. நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லை, நம்ம ஊரில் ஒரு சில நம்பிக்கை இருக்கிறது, செத்து போன ஆள் ஆவியா இந்த உலகத்தில் சுற்றிட்டே இருக்கணும். அவர் சொல்றாரு அப்படி ஒன்றும் இல்லை, என்னை வந்து தொட்டு பாருங்க, என்னை பிடிச்சு பாருங்க, என் காயங்களை பாருங்க. இப்படியெல்லாம் சொன்ன போதும் சிலருக்கு சந்தேகம். கடைசியில் சொல்றாரு, எப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, மீன் இருக்கா, அப்பம் இருக்கா, கொண்டு வாருங்க, நான் சாப்பிட்றேன். என்னது ஆவி சாப்பிடாது. ஆவி எங்கேயாவது சாப்பிடுமா? ஆவி சாப்பிடாது, மனுஷன்தான் சாப்பிடும். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, கொண்டு வாருங்க, நான் சாப்பிட்றேன். அவங்க உடனே கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாரு. எப்படி இயேசு உயிர்த்தெழுந்ததாக அவர் நிரூபிக்கின்றார். அப்ப இயேசு மரித்தது உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. இப்ப அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி, இயேசு உயிர்த்தெழுந்தனால் எனக்கு என்ன பயன் இல்லையா? எக்கச்சக்கம் பயன் இருக்கிறது. பைபிளை படிப்பீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தனால் ஏராளமான பயன்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரமில்லை. மிக மிக முக்கியமான ஓரிரு காரியங்களை மட்டும் இங்கே பேசுவோம். முதலாவது, இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே தேவனுடைய வல்லமையை மனிதன் காண முடிந்தது. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். என்ன சொல்றாரு? ஒருவேளை உங்களுக்கு புதிய வார்த்தைகளாக இருக்கலாம். இது எளிதாக சொல்வதாக இருந்தால்,
மரித்து போன ஒருவரை உயிர்த்தெழுவதை செய்வதற்கு எவ்வளவு வல்லமை ஆண்டவர் பயன்படுத்தினார். நல்லா புரிஞ்சுருங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து குளுக்கோஸ் கொடுத்து உயிரோடு எழுப்பிவிட முடியுமானால் டாக்டர்கள் செய்து விடுவாங்க. ஆனால் செத்த பின்பு அந்த சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. பல வேளைகளிலே முக்கியமான தலைவர்கள் மரித்து போனா அந்த மரித்து போற அந்த தருணத்தில் அந்த டாக்டர்கள் இருந்து ஏதாவது பம்ப் பண்ணி கொஞ்சம் உயிரோடு வைக்க முடியுமான்னு முயற்சிப்பாங்க. சில வேளை அது உயிரோடு இருந்து கூட கொஞ்சம் 2 நாளுக்கு உயிரோடு இருக்கும், அவ்வளவுதான். அதில் 1 வாரம் கூட உயிரோடு இருந்துடும். அதன் பின்பு அந்த சரீரம் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் முழுவதுமாய் மரித்த பின்பு அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அது எந்த டாக்டரால் முடியாது, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் அவ்வளவு வல்லமை பயன்படுத்தி அவருக்கு உயிரை கொடுத்தாராம். அவர் உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது மூலம் அவர் ஆண்டுடைய வல்லமையை முழுவதுமாக உலகம் காண முடிந்தது. இன்னைக்கு பலருக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்கிட்ட இந்த கேள்வி இருக்கிறது, வேற ஆட்கள் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நான் பல கிறிஸ்தவரோடு தனிப்பட்ட முறையில் பேசுவேன், சும்மா கேட்பேன், நீங்க இயேசு உயிர் தந்ததை நம்புறீங்களான்னு கேட்பேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. உயிர்த்தெழலன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை ஆகிரும். உயிர்த்தெழுந்தாருன்னு சொன்னா அது எப்படி உயிர்த்தெழ முடியும்னு கேட்பாங்க. ஆகவே பொதிஞ்சி பதில் சொல்ல முயற்சிப்பாங்க. நான் சொல்லேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தைரியம் உங்க பதில சொல்லுங்க. அப்போ பதில சொல்லுவாங்க, ஏசு உயிர்த்தெழுந்தார் நம்ம எப்படி சொல்ல முடியும், அதில் வரலாறுல ஆதாரம் இல்லையே. உண்மைதான், இயேசுக்கு முன்பாக யாருமே மரித்து தானாக உயிர்த்தெழவில்லை. ஆனால் இயேசுதான் அதை முதலாவது செய்தது. ஆகவே அவர்தான் புதிய வரலாற்றை ஆரம்பித்தார். இயேசு மரித்து மனிதன் உயிர்த்தெழ முடியும் என்கிற முதலாவது வரலாற்றை அவர் எழுதுகின்றார். அதனால முன்பு இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இயேசு மரித்த மனிதன் உயிர்த்தெழ முடியும் என்கிற புதிய வரலாற்றை, புதிய சகாப்தத்தை பதிவு செய்கின்றார். நீங்களும் நானும் உயிர்த்தெழ முடியும். இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவன் நாம் மரித்த பின்பு நம்முடைய சரீரத்தையும் ஒரு நாள் உயிரோடு எழுப்புவார். அதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தது சான்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, மரணம் என்பதை ஜெயிப்பதற்காக, நல்லா புரிஞ்சிடுங்க, பொதுவாக உலகத்தில் எல்லா மனிதனுக்குமே மரணம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போமானால், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே என்று ஒரு வார்த்தை வருகிறது. எல்லா மனிதனுக்கும் மரண பயம் ஒரு நாள் வரும். அப்படி உளவியலே சொல்கிறார்கள். ஒருவேளை நமக்கு மரண பயம் வரவில்லை என்றால் நல்லதுதான், தப்பொன்றும் இல்லை. ஆனால் எல்லா பயத்திலும் மோசமான பயம் மரண பயம். சில வேளை பிசாசை கண்டு மனுஷன் பயப்படுவான். ஆனா பிசாசை கண்டு பயப்பட்டா என்ன செய்வான் தெரியுமா? ஏதாவது ஒரு மந்திரவாதத்தை செய்தோ, அவரவர் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ எல்லா மதத்திலும் பிசாசுகளை விரட்டுவதற்குன்னு சில மந்திரவாதி இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலும் சிலர் அப்படி சொல்லி கொண்டு திரிகிறாங்க. ஆனா பிசாசை விரட்டைக்கு மந்திரவாதிகிட்ட போயிடுவான். ஆனா மரண பயம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு யார்கிட்டையும் போக முடியாது. அதுக்கு மருந்தும் கிடையாது. அப்ப மரண பயத்தை எப்படி ஜெயிப்பது? அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஒருவனுடைய மரண பயத்தை மாற்ற இயேசுவால் மட்டும்தான் முடியும். அமெரிக்க தேசத்திலே ஒரு செய்தியை நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். ஒரு பொம்பளைக்கு திடீர்னு மரண பயம் வந்துட்டு தான். அதனால அந்த அம்மா ஒரு சேர்ல ஏறி இருந்துட்டு சேரை விட்டு இறங்காது. என்னன்னா சேரை விட்டு இறங்கினா செத்து போகணும். எதுவும் செய்ய பயம். சாப்பிட போனா போற வழியில செத்து போகணும். எப்படி? சேர்ல இருந்து எழும்பி சாப்பிட போனா எவ்வளவு தூரம் இருக்கும்? வீட்டுக்குள்ள இல்லையா 10 அடி இருக்கும், அல்ல 20 அடி இருக்கும். ஒருவேளை பெரிய வீடா இருந்தா கூட 20 அடி இருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பயம், செத்துருணும். அது அப்படியே இருந்து நோய் பிடித்து செத்து போனாங்க இல்லையா? ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதிகபட்சமாக 40 நாள் தான் இருக்க முடியும். உண்ணாமல் உடுக்காமல் இருந்தா அவ்வளோ கொடுமையானது மரண பயம். அந்த மரண பயத்தை மனிதனுக்கு மாற்றுவதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தது முக்கியம். அதனால்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
55, 57 வசனங்களிலே பார்க்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்கிறார். மரணத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை மனிதன் வெல்ல முடியும் என்பதற்கு இயேசு புதிய சரித்திரத்தை எழுதுகின்றார். நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியணும், இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிறது வாழ்க்கை அல்ல. இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. இன்னைக்கு பலருக்கு தெரியாத ஒரு உண்மை, அல்லது பலர் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கஷ்டப்படுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்றைய தினத்திலே பல நாடுகள் யுத்தம் நடக்கிறபடினாலே விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகின்றது. நாளைய தினத்திலே நான் என்ன செய்வேன், நாளைய தினத்திலே என் பிள்ளைக்கு நான் எதை செய்வேன் என்கிற பயம், கவலைகள் மனிதனை ஆட்கொள்கிறபடினாலே மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வை குறித்து பல வேளைகளிலே நாம் யோசிப்பதில்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே இயேசு மரித்தது நிச்சயம், அதுபோல நாமும் மரிப்பது நிச்சயம். ஆனால் மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அது ஆவியை போன்ற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவனும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நரகம் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆகவே மரித்த பின்புள்ள வாழ்க்கை குறித்து எல்லா மதங்களிலும் எல்லா தத்துவ ஞானிகளும் தீர்வு காண தேடினார்கள். கிரேக்க தத்துவ ஞானிகள் தேடினார்கள், இந்திய தத்துவ ஞானிகள் தேடினார்கள், சீன தத்துவ ஞானிகள் தேடினார்கள், ஜப்பானிய தத்துவ ஞானிகள் தேடினார்கள், கம்யூனிச தத்துவத்திலே தேடினார்கள், கடவுள் இல்லை என்று சொல்றவர்கள் தேடினார்கள். ஆனால் ஆண்டவர் மாத்திரமே சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவனை தருகிறேன் என்று. மரணத்தை அவரால் மட்டுமே வெல்ல முடியும். சரித்திரத்திலே இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்பு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாகோரஸ் என்கிறதான ஒரு கிரேக்க தத்துவ ஞானி இருந்தார். அவர் இத்தாலியிலே கடைசியாக வாழ்ந்து மரித்தார். பிதாகோரஸ் என்றால் நமக்கு தெரியும். பொதுவாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பிதாகோரஸ் தியரம்னு படிப்போம் இல்ல, a² + b² = c² என்கிறதான ஃபார்முலா அவர் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது. அவர் வாழ்ந்த காலம் கிமு 570. புத்தர் வாழ்ந்த காலத்துக்கும் சற்று முன்பானவர். அவர் ஒரு கருத்தை சொன்னார், மனிதன் மரித்த பின்பு அவன் மறுபடியும் பிறப்பான். எப்படி பிறப்பானா? மனுஷனாக பிறக்க மாட்டான். திருநாயாக, கழுதையாக, யானையாக, பாம்பாக, பல்லியாக. அழகான வார்த்தைகள் இல்லையா? சில மனுஷனை பார்த்து சொல்லுவோம், அண்ணா போது கழுதைன்னு. அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை இல்லையா? ஆனா நம்ம கழுதையாக பிறந்தால் எப்படி? கழுதையா பிறந்தாதான் தெரியும் கழுதைக்கு அருமை. நாயா பிறந்தாதான் நாய்க்கு தெரியும். இந்த கருத்து இயேசு வாழ்ந்த காலத்திலும் பரவினது. மக்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அப்படின்னா நம்ம மரித்த பின்பு பின்னும் பாம்பாக, பல்லியாக, நாயாக இப்படி தான் பரப்புமா? என்னடா நாயை போல வாழியது இல்லையா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை, நான் பெற்ற பிள்ளை இல்லை, நாய் பெற்ற செல்வம் அப்படிலாம் சொல்லுவோமே. நாயை போல ஒரு வாழ்க்கையா? சிலர் அழகா தமாசா சொல்லுவாங்க, நாயா பிறந்தாலும் பணக்காரனுக்கு வீட்டில் பிறக்கணும் இல்லையா? அப்படி நம்ம நினைக்கிறது. இந்த கருத்து மனிதனுக்குள்ளாக இயேசு வாழ்ந்த காலத்தில் இருக்கிறது. அதனால்தான் இயேசு முதலாவது அந்த கருத்தை தவறாக காட்டுவதற்கு ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29 முதல் தொடர்ந்து படிப்பீங்கன்னா அதில் ஒரு சொன்னார், மனிதன் மரித்த பின்பு தேவதூதர்களைப் போல இருப்பான். பிதாகோரஸ் என்ன சொன்னாரு? மரித்த பின்பு மீண்டும் பிறந்து நாயாக, பாம்பாக, பல்லியாக, புழுவாக, பூச்சியாக அப்படி இருப்பான். அது மனுஷனுக்கு சந்தோஷத்தை தராது. உங்களை எத்தனை பேருக்கு இப்ப சந்தோஷமா இருப்பீங்க? அடுத்த பறவையில நான் நாயா இருப்பேன். திருநெல்வேலி முனிசிபாலிட்டியில் என்ன தேடி தேடி பிடிப்பாங்க. எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா?
விட்டுட்டு இயேசு சொல்லாரு, அப்பா நீ மரித்த பின்பு பிறக்க மாட்ட, மரித்த பின்பு உயிர்த்தெழுந்து தேவதூதனை போல இருப்ப, எது நல்லது? ஆக இயேசு இப்படி ஒரு மாற்று சித்தாந்தத்தை கொடுக்கின்றார், மாற்று கருத்தை கொடுக்கின்றார். இது புதுசாக இருந்தது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா சொல்லுங்க, அவருடைய போதனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரை எங்கள் பயந்து பயந்திருந்தோம், மரணத்துக்கு முன்பு இப்படி மோசமான ஒரு இழிவான வாழ்க்கை என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். இயேசுடைய போதனை எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, மரித்த பின்பு நான் தேவதூதனை போல இருப்பேன் என்று அந்த நல்ல வார்த்தையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதோடு அவர் நிறுத்தவில்லை, தான் சொன்னதுக்கு சான்றாக உயிர்த்தெழுந்தார். இந்த பிதாகோரசுடைய சித்தாந்தம் தவறு என்று காட்டுவதற்கும், தான் சொன்ன சித்தாந்தம் உண்மை என்று காட்டுவதற்கும் இயேசு உயிர்த்தெழுந்து நிரூபித்தார். இல்ல, அவருடைய சொல்லும் செயலும் ஒருபோதும் மாறவில்லை. இயேசுடைய சொல்லும் செயலும் ஒருபோதும் மாறவில்லை. மரித்த போதும் அவருடைய வார்த்தை மாறவில்லை. மரித்து உயிர்த்தெழுந்து அதன் முன்பு வாழ்க்கை உண்மை என்பதை நிரூபித்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் செயலாற்ற வல்லவர். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு மகிமையான வாழ்க்கையை தர வல்லவர். மீண்டும் பிறப்போம் என்கிற அந்த பிதாகோரசுடைய சித்தாந்தம் நம்மை பயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இயேசு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்ம அழைக்கின்றார். இளைப்பாறுதலும் இனிய வாழ்வையும் தர வல்லவர். அதனால தான் சொல்ல, வாழ்க, பயப்படாதுங்க, மரணத்தை குறித்து பயம் தேவையில்லை, மரணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்வை குறித்து பயம் தேவையில்லை என்று அவர் அழைக்கின்றார். அந்த இயேசு கல்லறையில் இல்லை. அவர் கல்லறையில் வைக்கப்பட்டது உண்மை, ஆனால் இப்போது வந்து பாருங்கள், அவர் அங்கே இல்லை. சரி, எங்கே போனார்? அதே அதிகாரத்தில் மத்தேயு 28 கடைசி வசனத்தில் அவர் பதில் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்னது அருமையானது! அங்கே இல்லை, உங்களோடு இருக்கிறேன். கல்லறையில் இல்லை, உங்களோடு இருக்கிறேன். ஜீசஸ் இஸ் வித் அஸ். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். இந்த மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒரு மகிமையான வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை, இயேசுவை அனுபவிக்கிற வாழ்க்கை, இயேசுவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை. உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இல்ல, உலகத்திலே சில காரியங்கள் கிடைக்காது, அன்பு கிடைக்காது. அன்பு நீங்க கிடைக்கவே செய்யாது. ஒரு முறை ஒரு டாக்டர் சொன்னார், உளவியல் மருத்துவர், எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. நல்லது. அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். சில குடும்பங்கள் அவர் என்னன்னா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, அதனால கடவுள் இல்லை. அவர் கன்க்ளூஷன் எப்படி வராரு? எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, ஆகவே கடவுள் இல்லை. மனநலம் பாதிக்கப்பட்டால் மருந்து இருக்கிறது, ஆகவே கடவுள் இல்லை. அவருக்கு ஒரு நான் கடிதம் எழுதினேன், அல்ல கேட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியம்மா, அவங்க ஒரு பொம்பளை பெண் டாக்டர், அரசியல் எலெக்ஷன் கூட நின்றார். உங்கள்ட்ட ஒரு கடிதம் எழுதி கேட்டேன், எல்லாவற்றுக்கும் மருந்து உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், உலகத்தில் அன்பு இல்லை, அதற்கு என்ன மருந்து? அதை கொள்ளுங்கள். உலகத்தில் கிடைக்காத ஒன்று அன்பு இல்லையா? விஜயின் மனைவி தேவை அன்பு. பல குடும்பத்தில் இல்லை. எந்த கோட்டில் போனாலும் கிடைக்காது, எத்தனை பணத்தை கொடுத்தாலும் கிடைக்காது. தேவை அதுதான். எங்கம்மா மருந்து? இன்னொரு எனக்கு பதில் தரல, இனியும் தரமாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அன்பை சிலுவையிலே காண்பித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் கல்லறை இல்லை, உங்களோடு இருக்கிறார். உங்களையும் என்னை நேசிக்கின்றார், இந்த உலகத்தை நேசிக்கிறார். ஆகவே அவர் உங்களோடு இருக்கின்றார். பெற்ற தாயும் தந்தையும் கைவிட்டாலும்
கணவன் கைவிட்டாலும் மனைவி கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அந்த அன்பு கிறிஸ்துவிலே கிடைக்கும். அந்த அன்பு உயிர்த்தெழுந்த அன்பு. வெறுப்பு அவரை கொன்றது, கசப்பு அவரை கொன்றது, கோபம் அவரை கொன்றது, அடக்கம் செய்தது. ஆனால் அன்பு உயிர்த்தெழுந்தது. அந்த அன்பு நமக்கு தேவை. அது கிறிஸ்துவிலே மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பாரானால் உலகம் தராத அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய தேவை அன்பு. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போல நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்வு நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. வாய்ப்பு தந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.